வச்சு நான் பொறுப்புங்கிறேன். பாபர் மசூதி கமிட்டி அப்படி சொல்லிட்டாங்க. நாங்க இதை பத்தி தாவா பண்ணவே இல்லை, கோர்ட்ல ஒப்படைச்சிருவோம். கோர்ட் என்ன சொல்லுறத ஏத்துக்குவோம். கோவில்னா கோவில் தான், பள்ளினா பள்ளி தான், ஒத்துக்குறோமான்னு கேட்கறாங்க. இவங்க இடிக்கிறன்னு சொல்லக்கூடிய கூட்டம் சொல்றாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக கூடாது, எங்களுக்குள்ளதான் அது, ஆதாரம்லாம் பேசக்கூடாது, எங்களுக்குள்ள எங்களுக்கு தரணும். இது சரியான்னு யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது இன்னொன்னு முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னா இங்கேயும் சிலைகள் எல்லாம் இடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஐயா சொன்னாரு. முஸ்லீம்கள் எத்தனை வருஷம் இந்த நாட்டை ஆண்டாங்க? எத்தனை வருஷங்க? 800 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறாங்க. வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி 2 வருஷம் 3 வருஷம் ஆளல, இந்தியாவை முஸ்லீம்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க. இந்த 800 ஆண்டு காலத்தில் ஆட்சி பண்ணி இருந்தால் இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க மீனாட்சி அம்மன் கோயில் கூட ஐயா சொன்னாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் 1949 கட்டினதா இல்லையே? மீனாட்சி அம்மன் கோயில் நான் கேட்கிறேன் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் கூட இருக்கும். அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஆலயம்லாம் இன்னைக்கு இருக்குது. ராஜராஜ சோழன் கட்டினாரு, நேத்து கட்டினதா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும்போது கட்டப்பட்ட ராஜராஜன் சோழன் அவனுடைய கோயில், பெரிய கோயில் இன்னைக்கு இருக்குது. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. நார்த்தில் தானே? நார்த்தில் சொல்றேன் வாங்க. நார்த்தில் உள்ள எல்லா கோயிலுமே 49 கட்டப்பட்டதா? அதை சொல்லுவீங்களா? இப்ப நார்த்தில் இருக்கிற எல்லா பூரி ஜெகநாதர் ஆலயம் எப்ப கட்டப்பட்டது? அதெல்லாம் இருக்குல்ல, இப்ப கட்டினது இல்ல. அதெல்லாம் நார்த்லயும் தான் நான் சொல்றேன். நான் கேட்கிறேங்க, முஸ்லிம் மன்னர் ஆட்சி பண்ணானே அவன்லாம் பியூர் முஸ்லீம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு நல்லா விளங்கிக்கிறங்க, ஆட்சியை தக்க வைக்க நினைக்கிறவனா இருந்தா அப்படி பண்ணி இருப்பானா? பண்ணுனா ஆட்சியில் இருந்திருக்க முடியுமா? 800 வருஷம் விட்டுருப்பீங்களா? 800 வருஷம் இருந்ததுல இருந்த அவன் இதெல்லாம் கண்டுக்கிறாம இருந்ததுனால அவ்வளவு காலம் ஓடி இருக்கு வண்டி. வெள்ளக்காரனை 200 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. பீரங்கி துப்பாக்கியோட வந்தவன், அருவாகத்தியோட வந்தவன் 800 வருஷம், ஆட்சி பண்ணிருக்கிறான். பீரங்கியோட வந்தவனை 200 வருஷத்துல காலி பண்ணிவிட்டோம். அப்ப என்ன காரணம்? இவனை விட கூட அவன் நல்லா நடந்திருக்கிறான். அதான அதுக்கு அர்த்தம். 800 வருஷம் ஒரு சமுதாயம் ஆண்டு இருக்குன்னு சொன்னா, ஆண்ட பிறகு கூட இன்னைக்கு வழிபாட்டு தலங்களை கை வைக்கலன்னு சொன்னா அந்த மாதிரிலாம் பண்ணி ஆள முடியாது, ஆட்சி பண்ண முடியாது. மக்கள் கொந்தளிச்சாண்டா ஒண்ணுமில்லாம போயிருப்பாங்க. அதனால பாபர் மசூதியில இருந்து எந்த கோவில் அவன் இடிச்சிருந்தாலும் சரி, அவன் தான் கடைசி மன்னனா இருந்திருப்பான். ஏன் வச்சுக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு இருந்துட்டு உணர்ச்சி படுறீங்க, இடிச்ச காலத்துல எவ்வளவு உணர்ச்சி இருந்திருக்கும். நீங்க சொல்றீங்களே நெசமா இருந்திருந்தால் கேள்விப்படும் பொழுதே உங்களுக்கு இந்த உணர்ச்சி வருது. இடிக்கிற காலத்தில் வாழ்ந்தவனுக்கு எவ்வளவு உணர்ச்சி இருக்கும்? இடிச்சாண்டு அந்த பாபரை விட்டுருப்பாங்களா? வாழ்ந்த காலத்தை கழுத்து வச்சு கொண்டு விட மாட்டாங்க. இருந்திருப்பான அவன் சங்கையை புரிச்சிருப்பாங்க. எது அதிகார வர்க்கமா இருந்தாலும் நல்லா விளைவிக்கிறனும். அதையும் சொல்றேன், அதுக்கும் சொல்றேன். அதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க, அதிகார வர்க்கமா இருந்தாங்கன்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீர்களே, ஆனால் அதை 2 விதமா பிரிக்கணும். அதாவது இந்த காலத்தில் அதிகார வர்க்கம் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் மக்களை அடக்கி ஆள முடியும். நான் ஒரே ஒரு ஆள் ஒரு 47 துப்பாக்கி கையில வச்சிருந்தேன்னா ஒரு ஆள் எந்திரிக்க மாட்டீங்க இல்லையா? நான் ஒரு ஆள் தாங்க AK-47 கொண்டு வர்றேன், ஒரு ஆள் எந்திரிச்சா சுடுவேங்கிறேன். யாரா எந்திரிப்பீங்களா? முடியாது. நான் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எந்திரிச்சா கொண்டுருவேங்கிறேன், விடுவீங்களா? அம்புட்டு பேர் சேர்ந்து ஒரு அம்புல முடிஞ்சு வச்சுக்காத. ஆட்சியா இருக்கிறதெல்லாம் அந்த காலத்துக்கு சரியா வரும். அந்த காலத்துல எண்ணிக்கை தான் தீர்மானிக்கும். எத்தனை பேர் வந்தான்? முஸ்லிம் மன்னர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பான்? 3% இருப்பானா? 3% உள்ளவன் 97% மக்களுடைய வழிபாட்டுல இடிச்சான்னு சொன்னா மூத்திரம் வெஞ்ச மூளை கடிச்சுவாங்க. ஆமா, வேற ஆயுதம் வேண்டியது இல்ல. அவ்வளவு ஒரு மூத்திரம் வெஞ்சா மூலிக்கு போயிருவான் 3 பேரும். அந்த அளவுக்கு கம்மியான எண்ணிக்கையில் இருந்தான். அதனால அருவாளும் கத்தியும் தீர்மானிக்கிற அந்த காலத்துல முடியவே முடியாது. மக்களை திருப்திப்படுத்தலன்னு சொன்னா மக்களை அடக்கி ஆண்டுகிட்டு போறதெல்லாம் சாத்தியப்படவே படாது. இன்னைக்கு படம், இன்னைக்கு அமெரிக்கா உலகத்துக்கு சட்டாமலையா இருக்கலாம். ஏன்? பட்டனை தட்டி விட்டு குண்டு போட முடியும் அவனுக்கு. அப்படிப்பட்ட காலத்துல தான் நீங்க சொல்லக்கூடிய சாத்தியமாகும். நம்பரை வச்சு தீர்மானிக்கக்கூடிய அந்த காலத்துல எல்லாம் மக்கள் கொந்தளிச்சு போனாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் தான் ஹுமாயூனுடைய பாபர் நாமாவை ஆதாரம் காட்டி விட்டேன். அது நான் கேட்கிறேன்னு தெரியுமா? அப்ப ஏன் தீர்ப்புக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க? அதான் ஆதாரம் இருந்தா, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு ஆதாரம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த தீர்ப்பு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க? சொல்லலாம், சொல்லுங்க. இது சம்பந்தமா கிளியர் ஆகட்டும், சொல்லுங்க. இல்ல இதை முடிச்சுட்டேன். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ல. நீங்க சொல்லல இல்ல முஸ்லீம் நாடு சிலையை விற்கவோ வாங்கவோ
கூடாதுன்னு சொல்லி இல்ல பாதி தான் சொல்லல ஒண்ணும் சொல்லுவேன் ஒரு டாபிக் தான் சொல்லி இன்னொரு பாதி இருக்குது. அதுக்கு இடையில ஒரு நம்ம கேட்கிறாரு இந்த பாபர் மசூதி கிளியரா ஒரு சொல்றேன், அதுல என்ன கேக்குறீங்க? பாபர் இந்தியாவுக்கு எப்படி முதல் கேள்வி, இந்தியாவுக்கு எப்படி வந்தார்? தவறான முறையில் ஆதிக்கத்தை போரில் பீரங்கி படையை உள்புகுத்தி இந்தியாவிற்குள் வந்தவர் பாபர். ஒன்று முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்றைக்கு மைனாரிட்டி இன்றைக்கு இல்ல அன்றைக்கு 1852ஆம் ஆண்டு முதல் பானிபட்டு போரிலே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் உணர்ச்சிகளை தூண்டி இந்துக்களை இஸ்லாமியர்களாக மாற்றி உள் வந்தவர் தான் பாபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வந்தாருங்க சொல்லுங்க. 1800 முதலாம் பானிபட்டு போர் அன்றைக்கு தவறான முறையிலே உலகத்திலே அறிமுகப்படுத்தப்படாத சீன நாட்டினுடைய போர் வலிமையை கற்று இந்தியாவுக்குள் புகுந்தவர் பாபர். அது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? சொல்லிட்டு நீங்க ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? என்ன ஆர்குமெண்ட் பேச வரீங்க? ஏற்றுக்கீங்கன்னா சொல்லலாம். இல்ல அதுல ஆர்குமெண்ட் மட்டும் சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? அதுல மைனாரிட்டி இன்றைக்கு இல்ல அன்றைக்கே மைனாரிட்டியாக இருந்தவர்கள் அன்றைக்கே தாம் மெஜாரிட்டி பெற்று விட்டோம். எதனால்? சீன போர் வலிமையினால் மெஜாரிட்டி பெற்று விட்டோம். 100 பேர் இருக்கிற அவையில ஒருத்தர் துப்பாக்கி வச்சிருந்தா அவன் தான் மெஜாரிட்டி, அந்த 100 பேரை மைனாரிட்டி. அந்த நிலைமை தான் அன்றைக்கு இருந்தது. நன்றா விளங்குதா உங்களுக்கு? 100 பேர் இருக்கிற அவையில ஒருவன் துப்பாக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அவன் தான் மெஜாரிட்டி, அந்த 100 பேரும் மைனாரிட்டிஸ். அப்படிய சூழ்நிலையிலே இன்றைக்கு உள்ளே புகுந்தவர்கள் தான் பாபர்கள். ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான் எல்லாருமே அதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களை தன் வசப்படுத்திக் கொள்ள, தங்களை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது. எப்பேற்பட்ட உரிமை? நீங்கள் ஒன்று இந்துக்களாக இருங்கள், இல்லை என்றால் இஸ்லாமியர்களா மாற்றி விடுங்கள், மாறிவிடுங்கள் இது கட்டளை. பாபர் காலத்தில் இடப்பட்ட கட்டளை இது. எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, இப்போது ஆதாரம் இல்லை எங்கிட்ட. நான் வச்சிருக்கேன் அந்த ஆதாரம். சொல்லுங்க. ஆதாரம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டிட்டீங்கன்னு சொன்னா எது கண்டிப்பா மதம் மாத்தி போடுங்க, இல்லாட்டி வெட்டு போடுங்க, அதான சொல்ல வர்றீங்க. அந்த மாதிரி பாபர் கட்டளை இட்டதுக்கு ரெக்கார்டு பூர்வமான ஆதாரத்தை நீங்க காட்டிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், அது பொய். ஆதாரமா உங்களுக்கு காட்ட முடியாது, ஆதாரம் இல்லவே இல்லை. விளங்குதா? இது ஒன்னு பாயிண்ட், இது சவால். இது அரை ஊழ விட்டாச்சு உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே உங்கள்கிட்ட வர்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் அந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். நீங்க கண்டிப்பா அது நமக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட். உங்க பேர் என்ன? பேரை அட்ரஸ் எல்லாம் சொல்லிருங்க. ஏன்னா அடுத்த நிகழ்ச்சியில் நீங்க வர்ற நான் பாப்பேன். கோட்டீஸ்வரன், பல்லாவரம். தூரோட சொல்லுங்க, அட்ரஸோட சொல்லுங்க, நான் தேடி வரணும்ல, எல்லாரும் தெரியணும்ல. அட்ரஸ் வேணா பல்லாவரம், கோட்டீஸ்வரன் பல்லாவரம். சரி, நான் நிகழ்ச்சி நீ ஆதாரம் தரணும் எனக்கு. ரொம்ப ஆவலா பார்க்கிறேன் நான் நிகழ்ச்சி. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, நீங்க ஆதாரம் இல்ல, நான் அதுக்கு சொல்றேன். ஆவலா பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி இது. சரி, ரொம்ப ரொம்ப ஆவலா பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான். கண்டிப்பா இல்ல. என்னன்னு கேளுங்களேன், பாபரை பொறுத்த வரைக்கும் அவரே உண்மையான முஸ்லீமா வாழல. நீங்க முதல் விளங்கிக்கணும். இஸ்லாத்தை எவன் பிரச்சாரம் பண்ணுவான்னு கேட்டா அவன் வாழ்ந்தா தான் பண்ணுவான். பாபர் ஹஜ்ஜி கடமையை செய்யல தெரியுமா உங்களுக்கு? அவர் ஹஜ்ஜிக்கு போகல, அவர் மகன் ஹுமாயூன் போகல. 800 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு முஸ்லீமும் ஹஜ்ஜிக்கு போகல. 800 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு முஸ்லீம் மன்னன் கூட ஹஜ்ஜி என்ற கடமையை செய்யல. அவ்வளவுதான் அவங்களுக்கு உள்ள இஸ்லாமிய பற்று. நீங்க நினைக்கிற அளவுக்கு என்னமோ இஸ்லாத்தை பரப்ப நாடு பிடிக்க வந்தாங்க எல்லாரும் மாதிரி, ஒரு அலெக்சாண்டர் மாதிரி நாடு பிடிக்கிறதுக்காக வருவான் பாருங்களேன். அவ்வளவுதான் அவர்களுக்கு இடம் கொடுக்கணுமே தவிர என்னமோ இஸ்லாத்தை நிலைநாட்ட வந்தார்கள் சொல்ற அளவுக்கெல்லாம் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கவில்லை. அவருடைய அந்தப்புற நடவடிக்கைகள், மற்ற நடவடிக்கை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அப்படி நடக்கவில்லை என்பது தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இருந்தாலும் நான் கேட்டதுக்கெல்லாம் உங்கள்ட்ட பதில் இல்ல. என்ன பதில்? அக்பர்கிட்ட ஏன் முறையிடல? அக்பர் காலத்திலேயே இந்த வழக்கு வரல. அப்புறம் எதுக்கு இது வரைக்கும் 49 வரைக்கும் எந்த வழக்கும் இந்தியாவில் இல்ல? 49 மட்டும் முதல் வழக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? கோர்ட்டு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் ஒண்ணு இருக்குது. அது போக கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி எல்லாம் ஒரு மதத்தில் சேர்க்க முடியாது.
இது நம்ம விளங்கிக்கணும். ஐயா கேள்விக்கு வருவோம். அப்ப பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் அது இந்த இடிச்சிட்டு கட்டினாங்கன்ற மாதிரி சொன்னீங்க பாருங்க, அது நம்ம ஏத்துக்கிற முடியாது. நீங்களும் கூட அதை நல்லா ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணி அதை விட்டுருவோம். டாபிக் வருவோம். சரி, நீ அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்க, நீங்களே நம்புறீங்களா? அதை சொல்ல வர்றேன். அதாவது புத்தர் சிலைக்கு உள்ளதையும் பாபர் மசூதிக்கு உள்ளதையும் ஒரே மாதிரி நீங்க பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாதுன்னு சொன்னா, பாபர் மசூதிக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க, பாபர் மசூதியை வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு வேணும்னு